தாருங்களே என இதோ உங்களை நாடி உங்களின் பொன்முகம் கண்டேன் என்முகம் தானே உதித்து வரும் உதய சூரியன் சின்னத்திலே வாக்குகளை அள்ளி தாருங்கள் என இதோ இந்த மண்ணின் மைந்தன் ஏழைகளின் தோழனாய் எளிமையின் நாயகனாய் உங்கள் வீட்டு பிள்ளையாய் அதிகாரிகளாய் மனிதர்கள் மாநில மீறியவர்கள் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிறகு இணைத்துக் கொள்கிறார். அதிமுகவிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாய் கழகத்தில் சகோதரி அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்கிறார். நாங்க இந்த சாதனைகள்லாம் 5 வருஷத்துல செஞ்ச கூட முதியோர் பென்ஷன் சுதந்திரம் பெற்ற காலத்தில் 50 ஆண்டு காலத்தில் மொத்தமாக தமிழ்நாட்டிலே வழங்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை மொத்தம் 12 லட்சம் தான் எண்ணிக்கையில். ஆனால் 2006, 2011 ஆண்டு தமிழ்நாட்டிலே மொத்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்ட எண்ணிக்கை அந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 18 லட்சம் பேருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 85,000 பேர், இந்த கொடைக்கானல் இந்த பகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை பென்ஷனை வழங்கிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு குண்டாறு திட்டம் 42 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி 18 கோடி ரூபாய் பணத்தையும் அனுப்பிவிட்டார்கள் கொடைக்கானலுக்கு. அந்த திட்டத்துடைய மொத்த தொகை 42 கோடி ரூபாய், 16 கோடி ரூபாய் பணத்தையும் இங்க அனுப்பிச்சிட்டாங்க நம்முடைய கொடைக்கானலுக்கு. அந்த திட்டம் 3 வருஷமா ஒரு செங்கல்ல கூட தூக்கி அங்கிட்டு மாத்தி வைக்கல, ஒரு அடிக்கல் கூட நாட்டுல ஒரு சின்ன வேலை கூட செய்யல. இதுதான் அதிமுக அரசினுடைய சாதனை. குடிநீர் பிரச்சனை என்பது தாங்க கொடைக்கானல் நகருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதையெல்லாம் முடிவு பண்ணி தானே பண்ணாங்க. இன்னைக்கு போல கொடைக்கானல இருந்து மூணாருக்கு ஒரு சாலை வசதி போடுவதாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் எத்தனை கோடி அது ஆய்வில் இருக்கிறது. அது அதை நாங்க நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நாங்க இப்ப அதிமுக சுத்தமா கைவிட்டாங்க. நாங்க எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வருகின்ற பொழுது, மத்தியில எங்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி அமைகின்ற பொழுது நிச்சயமாக இந்த மூணாறு சாலை திட்டம் கண்டிப்பாக வரும் என்பதை நான் இந்த மக்களுக்கு இங்கே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்தில் சொன்னார் தம்பி, இங்கே சர்வதேச சுற்றுலா மையம் எத்தனை ஆண்டு காலம் முயற்சி பண்ண பஸ் ஸ்டாண்டு, இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு சர்வதேச சுற்றுலா மையத்துக்கு இணையாக எவ்வளவு அருமையாக தளபதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அது தளபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். கொடைக்கானலை பொறுத்தளவில் எங்களுக்கு இருக்கிற நாங்கள் எல்லாம் சொல்லுகின்ற வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி, கொடைக்கானல் என்பது ஒரு சர்வதேச சுற்றுலா மையம், பழனி என்பது ஒரு ஆன்மீக ஸ்தலம், ஒரு புண்ணிய ஸ்தலம். இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய வகையிலே வெளிநாட்டில் இருக்கின்ற வசதியை போல ரோப்கார் வசதி என்பதை ஏற்படுத்தினால் நிச்சயமாக அந்த ரோப்கார் மூலமாக இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வருகிற சுற்றுலா பயனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும் என்பதை திட்டமிட்டு இன்றைய தினம் தளபதி அவர்களும் நம்முடைய அமைச்சர் ஐபி அவர்களும் இதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் மத்திய அரசிலே, நாம் நாடாளுமன்றத்திலே அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இங்கே நாம் வருகின்ற போது நாம் ஆதரிக்கின்ற பிரதமராக மத்தியில் வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த முறை இந்த திட்டத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதற்காக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள்.